the bell icon on YouTube and don't miss another update. பக்முத்ல ரஷ்யா அடைஞ்ச வெற்றிக்கு அப்புறம் டக்குன்னு இப்ப கார்கிவ், சுமி போன்ற பகுதிகளை எப்படி தரைமட்டம் மாத்தி கைப்பற்றுற நிலைமையில இருக்காருங்களோ, அது அன்னைக்கே நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நடக்காம போனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, வேக்னரோட கலகம் தான். பிரிகிஜினோட கலகம் தான். அதுக்கப்புறம் அதை சரி பண்றது, பிரிகிஜினை மேல அனுப்புறது, பிரிகிஜினை மேல அனுப்புனதுக்கப்புறம் வேக்னர் யூனிட் கூடவே இருக்கக்கூடிய தளபதிகளும் சேர்ந்து மேல அனுப்பிச்சாச்சு. ஃபினான்ஷியல் பார்க்கக்கூடிய தளபதி, லாஜிஸ்டிக் பார்க்கக்கூடிய தளபதி அப்படின்னு ஒட்டு மொத்தமா அந்த குரூப்பையே மேல அனுப்பிச்ச பிற்பாடு, அந்த யூனிட்டே பெருசா ஆக்டிவா இல்ல. ஆப்பிரிக்கால மட்டும் ஹோல்டு இருந்துச்சு. ஆனா, உக்ரைன் யுத்தத்துக்கு பெருசா வேக்னர் ஆட்கள பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. யுத்தம் நடக்குது. கணிசமான வீரர்கள் தேவை. அப்ப ஒரு யூனிட் கையில விட்டு போச்சு அப்படின்னா, பெரிய அளவு பின்னடைவை சந்திக்க வேண்டியது வரும். அதைத்தான் அடைஞ்சார்கள். ஆனா, அதை சரி பண்ற அளவுக்கு இங்க நிலைமை இல்ல. அதை ஃபோக்கஸ் பண்ணி போற அளவுக்கும் இங்க நிலைமை இல்லாம இருந்துச்சு. காரணம், யுத்தம் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப உக்ரைன் யுத்த களத்துல ரஷ்யாவுக்கு பெரிய அளவு ஹோல்டு எடுத்துட்டாங்க. மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்காங்க. பெரிய எந்த எதிர்ப்பும் இல்லாம. அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு யாரும் நான் தரேன், நீ தரேன்னு உள்ளுக்குள்ள எதையும் பம்ப் பண்ண போறதே இல்ல. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தான் இந்த வேக்னர் தலைவலிய ரஷ்யா ஒரு முடிவுக்கு கொண்டு வர தயாராயிருச்சு. வேக்னரோட ஆட்கள் இப்போதைக்கு ஒரு 3000 பேரை கொண்டு போய் ரம்ஜான் கேடரோவோட கீழே இருக்கக்கூடிய படையணியில சேர்க்க போறார்கள். அவர்கள் இனிமேல் ரம்ஜான் கேடரோவ் கீழே அக்ரிமெண்ட்ல ஒர்க் பண்ண போறார்கள். அக்ரிமெண்ட் படி எப்படி இருக்கும்னா ரஷ்ய ராணுவப்படி. ஆனா தளபதி யாருக்கு கீழேனா ரம்ஜான் கேடரோவ் கீழே ஒர்க் பண்ற மாதிரி வரும். இந்த ஸ்பெஷல் யூனிட்டு ரொம்ப சீக்கிரம் உக்ரைன் களத்துக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உக்ரைன் களத்துக்குள்ள போகும்போது இன்னமும் அங்க வெயிட்டேஜ் கூடிரும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த யூனிட் அங்க டிப்ளாய் பண்ண முடியல அப்படிங்கிற சிரமம் போக, இது முழுக்க முழுக்க ஒரு பிரைவேட் ஆர்மி தான். இந்த பிரைவேட் ஆர்மி ஒரு ரெகுலர் சேனல்ல இருந்தா தான் ஆட்கள் உள்ள வரதும், வெளியில போறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட ஃபினான்ஷியல் சேனல் ஆகட்டும், இல்ல ஆப்பிரிக்கால இவங்க டீல் பண்ணக்கூடிய ஸ்மகிள் சேனல் ஆகட்டும், கோல்ட் ஸ்மகிள் போன்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே உயிரோட்டத்தோட இருக்கும். வெறுமனே இந்த டிப்ளாய்மெண்ட் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த இயக்கம் இந்த சேனல்களை உயிரோட்டத்தோட வச்சிருக்கல அப்படின்னா, அடுத்து பிரைவேட் ஆர்மியை யூஸ் பண்றதுக்கு மிகுந்த சிரமத்துக்கு ரஷ்யா உள்ளாகும். அமெரிக்கா கிட்ட ஆக்டிவா பல ஃபர்ம்ஸ் இருக்கும்போது ரஷ்யாவும் அதை நோக்கி தான் போகும். அதனால இந்த வேக்னர் குரூப்பை அப்படியே போட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஒருவேளை யுத்தமே முடிஞ்ச அப்புறம் தான் இந்த யூனிட்டை மெல்ல டெவலப் பண்ண போறார்களோன்னு. ஆனா யுத்தத்துல ஒரு சரியான ஹோல்டு கிடைச்சோன்னே வேக்னர் யூனிட் சரி பண்ணப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கு தான் அழுத்தம். உக்ரைனுக்கு அழுத்தம் அப்படிங்கிறத காட்டிலும் அமெரிக்காவுக்கு தான் அழுத்தம். ஏன் அப்படின்னா அங்கேயும் 1 டசன் பிரைவேட் ஆர்மிஸ் இருக்கு. அவர்களும் ஃபோக்கஸ் பண்றது எங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள் தான். இன்னும் பல்வேறு பகுதிகள்னாலும் ஆப்பிரிக்கால ஃபோக்கஸ் பண்றது தான் மெயினான வேலையே. என்ன அடிஷ்னலா லிபியா, சிரியா போன்ற பகுதிகள்ல அப்பப்போ புகுந்து விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய, பேரலரா இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட பிரைவேட் ஆர்மி ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். உக்ரைன் யுத்தத்துல எடுத்த ஒரு மைலேஜ் லிஸ்ட்ல அதையும் எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப அதை அழிச்சிட வேண்டியது தான். ரஷ்யா மீண்டும் களம் இறங்கிருச்சு பிரைவேட் ஆர்மி விவகாரத்துல. அது ரொம்ப சீக்கிரம் உக்ரைன் களத்துக்குள்ளேயே தெரிய போகுது.